யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிவருக்காக 2 ஸ்டேட்ஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்க காவேரி லேக் பிரச்சனை தான் இது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ காவேரி வாட்டர் பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வருது. ஸோ கர்நாடகா அப் ஸ்ட்ரீமில் இருக்குது, நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா என்னென்னா, நம்மளுக்கு தண்ணி கர்நாடகாலேருந்து வரணும். ஸோ கர்நாடகாலேருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகி நம்மளோட தமிழ்நாடை கிராஸ் பண்ணி கேரளா புதுச்சேரியை தாண்டி இது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் ரூட் காசஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க ஈக்குவல் ஷேரிங்காக. எப்போ அப்படின்னா 1892 அண்ட் 1924 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் கிங்டம் ஆஃப் மைசூர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. பட் எப்போ இரிகேஷன்லாம் அதிகமாச்சோ அப்போ இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1990 இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் டர்பியூனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. அது அந்த டர்பியூனல் என்ன அப்படின்னா 2 பேர் நடுவில் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டை ஸ்டாப் பண்ணுறது பேர் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இது போட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்படி சுப்ரீம் கோர்ட்டை வர பதில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2007 இப்படி வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னனால அடுத்து 2018 அந்த டர்பியூனலில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சேஞ்ச் பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, கர்நாடகாவுக்கு வர தண்ணியை பார்த்தீங்கன்னா 14 டிஎம்சினா எதுவும் கிடையாது, 1000 மில்லியன் கியூபிக், அதாவது லார்ஜ் ரிசர்வாயர்ஸில் இருக்கிற தண்ணியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஎம்சின்ற யூனிட். ஸோ அந்த யூனிட் படி 14.25 டிஎம்சி யூனிட்டை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாடுக்கான டிஎம்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சது தான். ஏன்னா வந்து கர்நாடகாவுக்கு இப்போ டிஎம்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம டிக்ரீஸ்டாக தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர டிஎம்சியை 192 டிஎம்சிலேருந்து 177 டிஎம்சிக்கு டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை திருப்பி வருது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ரெயின்ஃபால். பிகாஸ் ரெயின்ஃபால் இருக்கிறப்ப கர்நாடகாவுக்கும் ரெயின் கிடைக்கும், தமிழ்நாடுக்கும் ரெயின் கிடைக்கும். ஸோ 2 இடத்துலையும் வாட்டர் சோர்ஸ் இருக்குன்ற அப்படின்றனால இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இல்லை. பட் எப்போ வந்து மழை நிற்குதோ, மான்சூன் கொலாப்ஸ் ஆகுதோ, அப்போது இந்த பிரச்சனை மறுபடியும் பயங்கரமாக வருது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் தண்ணி தேவை, தமிழ்நாடு காவேரி நம்பி தான் மேஜராக இருக்காங்க. ப்ளஸ் வந்து கர்நாடகாவுக்கும் தண்ணி தேவை. ஸோ கர்நாடகாவுக்கு தண்ணி தேவை அப்படின்றப்ப அவங்களால இங்கே கொடுக்க முடியல. பட் அந்த தண்ணி இல்லாமல் நம்மளுக்குமே அது கஷ்டம் அப்படின்றனால தான் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போயிட்டு வரேன். பை.